வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். 2026-27 கல்வி ஆண்டிற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். 2026-27 கல்வி ஆண்டிற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரியில் 2026-27 கல்வி ஆண்டிற்கான நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் இளநிலை, கலை, அறிவியல், நுண்கலை படிப்புகளுக்கு 10,810 இடங்களுக்கான சேர்க்கை தொடங்க உள்ளது. இதற்காக மையப்படுத்தப்பட்ட சேர்க்கை குழுவான சென்டாக் தயாரித்துள்ள விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் வளர்ச்சித்துறை ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை செயலாளர் முகமது ஹசன் அபீக் ஆகியோருடன் சென்டாக் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதமும் பாடப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவாணன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி நேரு வீதி வழியாக கருப்பு கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதனை அடுத்து அவர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடியே அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்து எரிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறும்பொழுது, புதுச்சேரியில் நடைபெறும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் இசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு மொழி போர் உருவாகும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். வீரனின் வீரமும் வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே வெற்றியும் நீயே உனை விடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடம் பைந்தமிழ் அண்ணாய் தோன்றுடல் நீ போராட்டம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் அவமானம். இந்த அவமானத்தை கண்டித்து துணைநிலை ஆளுநரின் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தை தமிழ் உரிமை இயக்கம் இன்றைக்கு எடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக இனிமேல் புதுச்சேரியில் நடைபெறுகிற அனைத்து அரசு விழாக்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் ஒலிக்கப்பட வேண்டும். மதவெறியை தூண்டுகிற சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட வந்தே மாதர பாடல் புதுச்சேரி மாநிலத்தில் ஒலிக்கவே கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். மீறி அப்படி நடக்குமானால்
மீண்டும் ஒரு மொழி போரை 1965ஆம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழர்கள் நடத்திய ஒரு மகத்தான வீரம் தெரிந்த மொழி போராட்டம் மீண்டும் புதுச்சேரியில் வெடிக்கும் என்கிற எச்சரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு இதை கண்டித்து முதல்வர் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதற்காக துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தை தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் அவருடைய தலைவர் பாவாணன் அவர்கள் தலைமையிலே நடத்தினோம். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். உங்க பேரு என்ன போஸ்டிங்? மங்கையர் செல்வன், பொதுச் செயலாளர், தமிழ் உரிமை. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள என் ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள என் ரங்கசாமி அவர்களை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதல்வரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடிகர்கள் இருவரும் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியையும் பெற்றனர். இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமாமணி குமரன் உடன் இருந்தார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்பட துறையைச் சார்ந்த பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்பட துறையினரிடையே கவனம் பெற்றுள்ளது. நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இந்த படத்தில் அவர் முதன்முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை திரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரித் ரெட்டி, அனகா மாயா ரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியம் நட்டி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு DJ இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. புதுச்சேரியில் சுற்றுலா வந்தவரின் இருசக்கர வாகன பறிப்பு வழக்கில் 14 வழக்குகளை கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவைச் சேர்ந்த 30 வயதான நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பேருந்தில் பின்னர் வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கி மது அருந்திய நிலையில் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபோது கடற்கரைக்கு சென்று திரும்பி வரும்போது அடையாளம் தெரியாத 3 பேர் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்றதாக தெரிவித்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் புதுவை கடலூர் சாலையில் இன்று காலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால்
காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது அவர்கள் கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்தது சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய் குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அமைச்சரான பின் புஷி ஆனந்த் முதன்முறையாக புதுச்சேரிக்கு வருகை தந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதன்முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்துக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 26-27 கல்வி ஆண்டிற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.